ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்காக வந்திருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய உணவை குறித்து, ஆவிக்குரிய உணவை குறித்து, ஆவியை குறித்து ஆண்டவரே அப்பா கொளுத்த கண்டுகளை போல ஆஸ்வாஸ் ஆஸ்வாஸ் கடலை வார்த்தைக்கு நேராக இப்பொழுது நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை முடியும் என்பதை மட்டுமே நம்முடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. முடியும், எதுவுமே முடியாது என்று இந்த வேதத்தில் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. எல்லாம் முடியும். அல்லேலூயா. அதுதான் அவருடைய வார்த்தை தான் வேதம். அல்லேலூயா. நீங்க எதெல்லாம் முடியாதுன்னு வந்திருக்கீங்களோ இந்த வார்த்தை அதை முடித்து அனுப்பும், அதை செய்து அனுப்பும். ஆமே. கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் அப்படிங்கிறது. அல்லேலூயா. சொல்லுகிறார் பாருங்க, 2 கொரிந்தியர் 3:17 பக்கம் 247 பக்கம். கர்த்தரே ஆவியானவர். அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு அப்படிங்கிறது. அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். ஆமே. ஆமே. ஆவியாய் இருக்கிறார், வார்த்தையாய் இருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. எல்லா ஆமே செயலாகவும் இருக்கிறார், எல்லா படைப்பாகவும் இருக்கிறார். ஆமே. அவர் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி ஆமே எங்கேயோ, ஆமே கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கதான் விடுதலை இருக்காங்க. ஆமே. இன்னைக்கு உலகத்துல எனக்கு இதுல சமாதானம் இல்ல, இதுல விடுதலை இல்ல, நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், இதுல இருந்து என்னால வெளியில வர முடியல. ஆமே. நான் எவ்வளவோ ஆமே பண்ணி பார்த்துட்டேன், ஆமே ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். அவருடைய ஆவியினால், அவருடைய ஆவியினால் அந்த மாற்றம் இன்று வரப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில. ஆமே. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, ஆமே. அப்ப எந்த இடத்துக்கு போனாலும் ஆவியானவரை நீங்க கூட வச்சுக்கணும், அப்பதான் சக்சஸ் பண்ண முடியும்ல. அல்லேலூயா. ஆமே. உங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு அநேக காரியங்கள்ல உங்களுக்கு கீழ்ப்படியாமல் ஆமே நடந்துகிட்டு இருக்கு, செயல்பட்டு கொண்டிருக்கு. ஆமே. ஒண்ணு போனா ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் சரி செய்வதற்கு இந்த ஆவியானவரை நீங்க உங்க வீட்டுக்குள்ள கொண்டு போகணும். அல்லேலூயா. இந்த ஆவியானவரை உங்க வேலை செய்கிற இடத்துல அநேக பிரச்சனைகள் ஓனர் மூலியமா, ஸ்டாஃப் மூலியமா, அதிகாரி மூலியமா இந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு ஒரு பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, ஆவியானவரை உங்க கூட வச்சுக்கிட்டே போகணும், வரும்போது வச்சுக்கிட்டே வரணும். அல்லேலூயா. ஆமே. உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஆவியானவர் எப்படி வச்சுக்கிட்டு போறது, எப்படி வச்சுக்கிறேன், நீங்க பிறக்கும் போது அந்த ஆவியானவர் உங்களுக்குள் செட்டப் பண்ணி வைக்கிறார். அல்லேலூயா. அப்படியே அந்த ஆவியானவர் உங்களுக்குள் அப்படியே ஜீவனாய் உள்ள போதுட்டார். உங்க ரத்தமாய், உங்க சதையாய், உங்க எலும்பாய், ஆமே மொத்தத்துல உங்க உருவமாவே உள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவர் உள்ளர வச்சுக்கிட்டு ஆமே அவரை செயல்படுத்த முடியாதபடிக்கு ஆமே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய போராட்டங்கள் அதை தடை பண்ணி வைக்கிறது. அல்லேலூயா. இப்ப நீங்க ஆவியானவர்கிட்ட ஆண்டவரே வல்லமை வரங்களை வைத்துதான் உங்களை படைத்திருக்காங்க, அந்த வரங்களை செயல்படுன்னு சொல்லி இப்ப ஆவியில் நினைஞ்சு ஜெபம் பண்ணி வச்சீங்க, உடனே ஆவி இமிடியேட்டா ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணிடுவார் உங்க சரீரத்துல. ஆமே. தேவனுடைய விடுதலை உடனே ஆமே. அந்த மைண்ட் செட்டப்னா அந்த பிரச்சனை வச்சு நம்மளுக்கு என்ன செய்யலாம், அதுல இருந்து வெளியில வர முடியாம ஆவியானவரை பயன்படுத்த முடியாதபடிக்கு, நாம் விடுதலை அடைய முடியாதபடிக்கு சில பாவ காரியங்கள் நம்மளை தொடர்ந்து பற்றி பிடித்துக் கொண்டே நம்மளை அழுத்தி வைத்திருக்கிற காரணம் வெளியில வர முடியாம இருக்கிறதா, அந்த ஆவியானவர் உள்ளர கொள்வதற்கு பிசாசு இடம் கொடுக்க மாட்டான். உங்களுடைய மைண்ட் செட்டப்பை மாத்திக்கிட்டே இருப்பான், உலகத்தை காமிச்சுக்கிட்டே இருப்பான். ஆமே. பண பிரச்சனை காமிச்சுக்கிட்டே இருப்பான், நோயை காமிச்சுக்கிட்டே இருப்பான். ஆமே. இயேசு அப்படி சின்னதை காமிச்சுக்கிட்டே இருப்பான். ஆமே. அவர்கிட்ட வல்லமை வரங்கள் ஒண்ணுமே இல்லாத மாதிரி உங்களை என்ன செய்வான், அப்படியே கீழே அப்படியே கொட்டிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. ஆனா இங்கே சொல்றாரு பாருங்க, இவரை உணர வச்சுக்கிட்டீங்கன்னா இவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படிங்கிறார். அல்லேலூயா. இதுதான் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம். ஆமே. நீ 100% இந்த உலகத்துல ஜெயிக்கிறவனாய் கர்த்தர் உன்னை படைச்சிருக்கிறார். 10 11 கிடையவே கிடையாது.
அதுதான் ஆவியிலே அனலா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அந்த ஆவி வந்துருச்சுன்னா இந்த ஆவி எல்லாத்தையும் செய்து முடிக்கும் இந்த உலகத்துல. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்பொழுது போகிறேன். ஆமென். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வைத்து நான் செல்கிறேன். நான் பிதாவிட்ட போறேன். என் வேலை இந்த உலகத்துல முடிஞ்சிருச்சு. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஆமென். வந்த வேலை முடிகிறதுக்கு இனிமேல் நீதான் ஆமென் அந்த கிரீடங்கிற நீதான் ராஜாங்கிற. நான் போயிட்டேன். எனக்கு அடுத்த ஆமென் எனக்கு அடுத்த பதவி நீதான் அப்படிங்கிறது. அல்லேலூயா. ஆமென். அந்த பதவியை கொடுத்துருப்பீங்க. அந்த பதவியில நீ உட்கார்ந்து எப்படி செயல்படணும், இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்கணும், அந்த ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அங்க உனக்கு பிரச்சனை இல்லைன்றாரு. ஆமென். விடுதலைன்னா நீ வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். 10 வருஷம் ஜெயில போடுங்க, உனக்கு விடுதலைன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படியே போயிட்டு நானே என் பிள்ளை குட்டிகளை நான் பார்க்க போறேன், வெளி உலகத்தை பார்க்க போறேன். ஆமென். உலகத்தை நான் அனுபவிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. இதே ஒரு தூக்குதான கையில இட்டு போயிட்டு ஓ கடைசி ஆசை என்னப்பா அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு எப்படியாவது விடுதலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிமா. அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்யணும்? ஆவியான ஒரு உள்ள வைத்து விடுதலை கொடுத்துட்டாங்க. பிசாசுதான் நம்மளை கொட்டிக்கிட்டே இருக்கு. பிசாசுதான் நம்மளை உட்கார வச்சுக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி. கொண்டு வந்தாரு. நம்ம விடுதலை ஆயிட்டோம். ஆமென். இன்னும் விடுதலை ஆகணுங்கிறார் கர்த்தர். இன்னும் விடுதலைன்னா ஆமென் ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமைகளை ஆமென் எப்படி உனக்குள்ள இருந்து செயல்படுகிறார், எப்படி உனக்குள்ள இருந்து இந்த உலகம் முழுவதும் ஆமென் செய்யப்பட அதிசயங்கள் ஆமென் அதை கொண்டு செய்வேங்கிறார் கர்த்தர். இனிமே நம்ம சபையில ஆமென் நீங்க விசுவாசிகளா உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய அற்புத சக்தியா இனிமே மாற போறீங்க. இந்த பிரசன்னத்துல மாற்றி உங்களை கொண்டு போக போறாரு. நீங்க கால் வைக்கிற இடமெல்லாம் அற்புதமா இருக்கும். அக்கி மாற்றி எரியுகிற கர்த்தர் நொறுக்குவீங்க. ஆமென். பாதாளத்துல கட்டுவீங்க, இடிப்பீங்க. ஆமென். போன ஆண்டவர்களை செம்மையா நீங்க தான் மாத்துவீங்கங்கிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. உடன்படிக்கை பண்றாங்க இந்த காலை வேளையில. ஆமென். அந்த ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். எந்த பிரச்சனை விடுதலை ஆக முடியாம வந்தீங்க, ரிலீஸ் பண்ண முடியாம வந்தீங்க, அந்த பிரச்சனையை கர்த்தர் நீங்க ரிலீஸ் பண்றாரு. அல்லேலூயா. இனிமே நீங்க செய்யற ஊழியம் பயங்கரமா இருக்குது. பிரமிக்கத்தக்க அதிசயமா ஆமென் இருக்குங்கிற கர்த்தர். ஆமென். சொல்றாரு பாருங்க. ஆமென். ரோமர் எசேக்கியேல் 37:5 படிங்க. 1009வது பக்கம். 1009வது பக்கம். எசேக்கியேல் 37:5 எடுத்துக்கிட்டு 1009வது பக்கம் எடுத்துக்கிட்டு கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். சொல்றாரு பாருங்க. அப்ப ஒரு உடைந்து போன எலும்புக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு? அந்த இடத்துல பாடி இல்ல, அந்த இடத்துல சதை இல்ல, அந்த இடத்துல உயிர் இல்ல. ஆனா உயிரை கொடுக்கிறவர் அந்த இடத்துல புதிய காரியங்களை, பிரமிக்கத்தக்க காரியங்களை அந்த உயிருக்கு அந்த எலும்புக்கு செய்கிறவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுகிறார் பாருங்க. ஆமென். உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு உலர்ந்து போய் வந்திருக்கீங்களே, பிரச்சனை இல்லை, ஜெயிக்க முடியாம ஆமென் அதை மேற்கொள்ள முடியாம ஆமென் கட்டப்பட்ட நிலைமையில வந்திருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் விடுதலை ஆக்குறார் பாருங்க எப்படி. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்ப நாம எதை கேட்கணுமா? இந்த உலகத்துல எதை கேட்டா நம்ம குறைக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா உயிரடைவீர்கள் அப்படிங்கிறது கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு கடன் பிரச்சனை இல்ல, பண பிரச்சனை இல்ல, நோய் இல்ல, ஆமென் இறந்து போன ஊழியங்கள்ல, குடும்பங்கள்ல ஆமென் சமாதானம் இல்லாத நிலைமையில நீங்க வந்திருக்கிற இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆமென். யாருடைய வார்த்தையை கேட்கணுமா? தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு அந்த வார்த்தை செய்கிற காரியத்தை பாருங்க. அந்த வார்த்தை என்னெல்லாம் செஞ்சுட்டு போகணும்னு சொல்றாரு பாருங்க. ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். அல்லேலூயா.
நம்ம சிந்தையை எது பக்கம் செலுத்தணுமோ, எந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணணுமோ, ஆமே, எந்த வழியில கர்த்தருடைய வார்த்தையை ஆமே எப்படி பிடிக்க முடியாம இன்னைக்கு தடுமாறுறதுதான் காரணம். அந்த தடுமாற்றத்தை சரி பண்றதுக்கு தான் ஆண்டவர் பேசியிருக்கார். அல்லேலூயா. எல்லாத்தையும் கொண்டுட்டு வரதுக்கு தான் ஆண்டவர் பேசியிருக்கார். முடிஞ்சு போனதை பார்க்காதீங்க. ஆமே, அதெல்லாம் போனது போகட்டும். அல்லேலூயா. போனதெல்லாம் திருப்பி கொண்டுட்டு வரது நம்ம ஆண்டவருக்கு. இந்த எலும்புக்கே உயிரை கொடுக்கிறவர் நமக்கு கொடுக்க மாட்டாரா? போன பணம் வருமா வராதா? போன சொத்து வருமா வராதா? போன உறவுகள் வருமா வராதா? வருங்க. ஆமே, என்னை நோக்கி வரும் சொல்லுங்க. என்னை நோக்கி வரும் கூப்பிடுங்க. ஆமே, பேசுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை சொல்லி பேசு. அதுதான் தீர்க்கதரிசனம்ங்கறாரு. ஆமே, உலர்ந்து போனதே நீ வா. ஆமே, ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் சம்பாதிச்சு எல்லாம் கைவிட்டு போச்சு. நீ வா திரும்ப. பணமே வான்னு சொல்லுங்க. ஆமே,
ஆமென். 216வது பக்கத்துல சொல்றாரு பாருங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவு இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் மரணம் போல, இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு நாளும் மரணம் போல, இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டுங்க. ஆமே, அந்த உபத்திரவத்தை நான் ஜெயித்தேன் அப்படிங்கிறேன். ஹல்லேலூயா. அந்த மரணத்தையே நான் ஜெயித்தேன் அப்படிங்கிறேன். ஆமே. அப்ப மாம்சத்தின் பிழைத்தால் சாவீர்கள். ஆமே. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் மரண வேலை படுறதுக்கு ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆமே. அப்ப எதனால பிழைக்கிறீங்க? மாம்சத்தின்படி பிழைத்தீங்கன்னா உங்களை குழி தோண்டி புதைச்சிரும் அப்படிங்கிறாரு பிசாசு. பிசாசு என்ன செய்வான் நம்மள? ஆமே. மாம்சத்தில் பிழைத்தா சாவீர்கள். எதுல சாவடிப்பான்? நம்முடைய எண்ணங்கள் அப்படியே உலகத்தின் பக்கம் திரும்பி திரும்பி சாவடிக்கும். இவ்வளவு கடன் பிரச்சனையா, இதுல பட்டி கட்டியே நீ சாப்பிடலாம் அப்படின்னு. அப்படித்தான் அநேக குடும்பங்கள் தொலைஞ்சே போச்சு. பண பிரச்சனையில தொலைஞ்சு போச்சு, பசினால தொலைஞ்சு போச்சு, அல்லேலூயா, வேதனையினால தொலைஞ்சு போச்சு, செத்து போச்சுங்க. அல்லேலூயா. அந்த நிலைமையில இருந்து ஆண்டவர் நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். அந்த சாவு நம்மளுக்கு வரக்கூடாது. அந்த ஆண்டவர் ஆமே அந்த சாவை அவரே ஏற்றுக்கொண்டார். அந்த மரணத்தை ருசி பார்த்தார். அந்த நோயை ஆமே ருசி பார்த்தார். சிலுவை